ஆன்மீகம் வேர்ல்ட் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம குரு பெயர்ச்சி காலகட்டத்துல இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி சொல்றதுக்காக இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக சொற்பொழிவாளர் ஜோதிட சிரோன்மணி டாக்டர் தீபா அருளாளன் மேம் நம்ம கூட இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம் மேம். வணக்கம்மா. இந்த குரு பயிற்சியில 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்க போகுது அப்படின்ற பத்தி இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி 12 வருஷத்துக்கு ஒருக்க குரு வந்து உச்சம் பெறாங்க. சோ இந்த குரு பயிற்சியில ஒரு சிறந்த பலன்கள் ஏதாவது இருக்கு, அதை பத்தி எங்களுக்கு ஒரு வார்த்தைகள்ல சொல்லுங்க மேம். கண்டிப்பாம்மா. பொதுவா வந்து பாருங்க, குரு பகவான் ஒவ்வொரு ராசிலையும் ஒவ்வொரு வருஷம் சஞ்சாரம் பண்ணுவாரு. அவர் கடகத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா உச்சம் பெற்று அமர்றாரு. அந்த விதத்துல வந்து பாத்தீங்கன்னா 1/6/2026 மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றார். இதுதான் நீங்க கேட்ட கேள்வி. 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் அவர் கடகத்துக்கு வரணும், ஒவ்வொரு ராசியா டிராவல் பண்ணி. அப்ப இந்த குரு பகவான் உச்சம் பெற்று அமர்றது அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பெஷலான விஷயமா. எப்படி அப்படின்னா, இப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல இருக்காரு. அதாவது மேஷ ராசி அன்பர்களுக்கு விரைய சனி, 7 நாட்டு சனியா இருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிம்ம ராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனியா இருக்காரு. கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு இல்லைங்களா. அதே மாதிரி தனுசுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. அப்புறம் கும்பத்துக்கு பாத சனியா இருக்காரு. 6 ராசிகளுக்கும் கெடுக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு விதத்துல, ஒருத்தவங்களுக்கு 10%, ஒருத்தவங்களுக்கு 70%, ஒருத்தவங்களுக்கு 80% சொல்லலாம் வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி கெடுக்கணும் அப்படின்னு சனி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்காரு. இப்ப இந்த குரு பயிற்சியில ஒரு சூப்பர் டூப்பரான ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, குரு உச்சம் பெற்று அமர்ந்து அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படுது. அப்ப சனி பகவான் யார் யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்னு ஒத்த கால்ல நிக்கிறாரோ அவங்க யாரையுமே வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானால கெடுக்க முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, குருனோட உச்ச பார்வை சனி மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு பெரிய 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 பிளஸ்மா. ஆல்மோஸ்ட் சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா நல்லிஃபை ஆயிடுறாரு. இப்ப இது எங்களுக்குலாம் அஷ்டம சனி, ரிஷபத்துக்குலாம் அஷ்டம சனி வந்த காலகட்டத்துல குருனோட பார்வையில இல்ல, அப்ப கஷ்டப்பட்டோம். இந்த காலகட்டத்துல சனி நல்லா இல்லாதவங்களுக்கும் ஒரு பெரிய ரிலீஃப் அப்படின்னு சொல்லலாம். அதாவது 6/2026 இருந்து ஏறக்குறைய 2027 பகுதி ஆஃப் வரைக்கும், ஒரு 5ஆம் மாசம் வரைக்கும் இந்த சனினால வரக்கூடிய கெடுபலன்கள் எந்த ராசிக்குமே இல்லை. இது கெடுக்கணும்னு சனி வந்து கங்கணம் கட்டி இருக்கவங்களுக்கு நல்லது செய்யறாரு. இப்ப சனி நல்லது செய்யணும்னே நிறைய ராசிகளுக்கு இருக்காரு பாத்தீங்களா. ரிஷபத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா லாப சனியா இருக்காரு. அந்த மாதிரி கடகத்துக்கு பாக்கிய சனியா இருக்காரு. இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் நல்லது செய்யணும் அப்படின்னே சனி இருக்காரு பாத்தீங்களா. அவங்களுக்கு எல்லாம் குருனோட பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, சனி இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும். ஆல்ரெடி நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்க சனி பகவான், பொதுவா சனி வந்து பாத்தீங்கன்னா மந்தன் முடவன், நிதானமா தான் செயல்படுவோம். ஸ்லோ மூவிங் பிளானட். ஒரு ராசில இருந்து இன்னொரு ராசிக்கு போறதுக்கு 2.5 வருஷ காலகட்டம் எடுத்துப்பா. அப்படிப்பட்ட பர்சனாலிட்டி மேல குருனோட பார்வை விழுந்தால நான் உனக்கு நல்லது செய்யணும்னு முடிவு பண்ணிட்டேன், நிறைய சட்டு சட்டுன்னு பட்டு நல்லது செய்ய போறேன். இதுவும் ஒரு பெரிய பிளஸ்மா. ஆக ஆல்மோஸ்ட் எல்லா ராசிகளுக்குமே இந்த குரு பயிற்சி நிறைய நல்லது செய்ய போகுது அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஓகே, இந்த குரு பயிற்சி வந்து இந்த ராசி வந்து அப்படியே சூப்பரா இருக்க போறாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ராசி? எல்லாருக்குமே நல்லது செய்ய போதுமா. பிராங்கா சொல்லணும் அப்படின்னா எல்லா ராசிகளுக்குமே நல்லது செய்ய போகுது அப்படின்னு தான் சொல்லணும். அந்த விதத்துல ரொம்ப நல்லது செய்ய போறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு எக்ஸ்ட்ராடினரியா நல்லது. 3ஆம் பாவத்துல குரு மறையறானே அப்படின்ற விளக்கம் வந்து நம்ம ரிஷபத்துல பார்க்கலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா துலாம்க்கு நிறைய நல்லது செய்ய போறாரு. மகரத்துக்கு, மீனத்துக்கு, இப்படி எல்லா ராசிகளுக்கும் ஆல்மோஸ்ட் நிறைய நல்லது செய்ய போறாருமா. கவலைப்படணும்ன்ற அவசியமே இல்லை மேம். அடுத்ததா ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு மேம்? என்ன மாதிரியான பலன்கள்லாம் தரப்போகுது? ரிஷபம் ரொம்ப நாள் வெறும் கஷ்டத்தை மட்டுமே பார்த்தவங்கம்மா. ரிஷபம் சந்தோஷமா எந்த ரிஷபத்தானா கேட்டுக்கோ. 100 ரிஷபத்தை நீ வந்து பாத்தீங்கன்னா ஒரு சர்வே எடு. 10,000 ரிஷபத்தை கூட நீ சர்வே எடு. 10,000 ரிஷபத்தை நீ சர்வே எடுத்தீங்கன்னா கூட 999 ரிஷபம் 1000த்துல சொல்லிடும். 9,999 ரிஷபம் 10,000த்துல சொல்லுவாங்க நாங்க நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அவங்க சும்மா சொல்றாங்களா? கிடையாதுமா. உண்மையாவே ரிஷபம் ரொம்ப வருஷமா நல்லா இல்லை. புரியுதுங்களா? அப்படிப்பட்ட ரிஷபத்துக்கு பிறந்ததுல இருந்தே நல்லா இல்லை அப்படின்னு சொல்ற ரிஷபம் உண்டு. இவங்க நல்லா இல்லாததுக்கு காரணம் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. உண்மையான அன்பு எதிர்பார்ப்பாங்க. அது இந்த உலகத்திலே பஞ்சம் இல்லைங்களா. உலகத்திலே பஞ்சம். அப்ப நாங்க எங்களுக்கு மட்டும் எங்கிருந்து கிடைக்க போகுது? அப்ப அப்படி சொல்ற ரிஷபத்துக்கு அத்தி பூத்தா போல அதிசயமா இந்த குரு பயிற்சி இந்த வருஷம் முழுசுமே நல்லா இருக்குமா. அதாவது சனி பயிற்சி நல்லா இருக்கு, குரு பயிற்சி நல்லா இருக்கு, ராகுகேது பயிற்சி நல்லா இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, முதல்ல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் எங்க போறாரு? 3ஆம் பாவத்துல போறாரு. 3ஆம் பாவம் அப்படின்றது முயற்சி ஸ்தானம். முயற்சி ஸ்தானம், இளைய சகோதர தைரியஸ்தானம். இப்ப இந்த பாவத்துல குரு பகவான் போறதுனால தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் பரிபூர்ணமா கிடைக்கும். ரிஷபத்துக்கு எது இருக்கோ எது இல்லையோ தெரியாது. நல்ல தைரியம், அதீத உழைப்பு அப்படின்றது உண்டு. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டோமா. வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கலாம். ஒரு டிப்பர் லாரி வச்சு அல்ற பிரச்சனை இருக்குன்னா கூட வெளியே வரும்போது புள்ள ஜம்முன்னு சும்மா நீட்டா டீசென்டா ரொம்ப வந்து பந்தாவா வருவாங்க. இதுதான் ரிஷபம்.
கோணி பையே நீ கொடுத்தியானா கூட அதுல நீட்டா ட்ரெஸ் தச்சு போட்டுன்னு வருவாங்க. இதுதான் ரிஷபம். கோணி பையில தச்ச ட்ரெஸ்ஸா இவ்வளவு அழகா இருக்கே இந்த புள்ள அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணும். அது பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும் சரி, ரிஷபத்துக்கு டிஃபால்ட்டாவே அழகா இருக்கணும், நீட்டா இருக்கணும், டீசென்டா இருக்கணும், அட்ராக்டிவா இருக்கணும், லவ்வபிளா இருக்கணும், ரொமான்டிக்கா இருக்கணும்ன்ற எண்ணம்லாம் உண்டு. அப்படிப்பட்ட ரிஷபம் இப்ப வந்து 3ஆம் பாவத்துல குரு, முயற்சி ஸ்தானத்துல குரு. ஸ்தான பலம் பெருசா கிடையாது. ஸ்தான பலம் இல்லை அப்படின்னாலும் ரிஷபராசி அன்பர்கள் கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. காரணம் என்ன அப்படின்னா, ரிஷபராசினோட ராசி அதிபன் வந்து சுக்கிரன். ஓகேங்களா? குரு அவங்களுக்கு பகை கிரகம் தான். அவரோட உச்ச பார்வை அது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கு. முதல்ல இந்த 3ஆம் பாவத்துல குரு பகவான் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கான் அப்படின்னும் போது, நான் ஒரு விஷயத்த முயற்சி பண்றேன்னா, இது வரைக்கும் நான் சம்பந்தமே இல்லாத விஷயத்த முயற்சி பண்ணேன். எனக்கு ஒத்து வராத காதலை வந்து பாத்தீங்கன்னா அவன் தான் என் உயிர் நினைச்சேன், என் கணவர் தான் என் வாழ்க்கைன்னு நினைச்சேன், என் பிள்ளைக்குட்டி தான் என் வாழ்க்கை நினைச்சேன், என் மாமியாருக்காக நான் வாழ்ந்தேன், இப்படி சொசைட்டிக்காக நான் வாழ்ந்து வீணா போனேன். இப்ப எனக்காக நான் வாழறேன். நான் என்ன பண்றேன், எனக்கு 3ஆம் பாவத்துல குரு இருக்கா அப்படின்னும் போது ஆக்கப்பூர்வமா யோசிக்கிற, முதல்ல தேவையில்லாத யோசிக்க மாட்டேங்கிற, ஆக்கப்பூர்வமா யோசிக்கிற, அந்த யோசனையை செயல்படுத்துற, அதனால சக்சஸ் ஆயிட்டு போறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம எந்த வேலை செய்யறதுனாலும் அதுல இன்பில்ட்டா நாலேஜை கேதர் பண்ணிப்பாங்க. டிஃபால்ட்டா எந்த வித ஒரு அப்டக்கிள்ஸ் இருக்குது அது அப்படின்னாலும் அதை ஓவர் கம் பண்ணிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் ரிஷபம். ரிஷபத்துக்கு 24 மணி நேரம் 365 நாளும் வேலை செய்ய ஓகேனா கூட ரிஷபத்துக்கு ஓகே. அப்ப நல்லா உழைக்கிறவங்க இப்ப ரொம்ப சிம்பிள். இப்ப நான் ஒரு விஜே, நீ தான் வந்து ரிஷபம்னு வச்சுக்கோமா, நீ ஒரு விஜே பண்ற அப்படின்னா இதுல எப்படி பேசினா நீ வந்து அட்ராக்ட் ஆக முடியும், அதே மாதிரி நல்ல வியூஸ் போக முடியும், கிளைண்ட்ஸ் அதாவது உங்க கூட வரக்கூடிய கெஸ்ட் எப்படி சாட்டிஸ்ஃபைடா உன்னை பண்ண, அதாவது அவங்கள எப்படி சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும், இப்படி எல்லாத்தையும் பயங்கரமா நீ ஒரு சர்வே எடுத்து அதுக்கு பிரகாரம் கேட்ப. அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இது வரும். இது ஒரு பெரிய பிளஸ்ஸா. அதே மாதிரி நான் முன்னமே சொன்ன மாதிரி தம்பி தங்கச்சினோட சப்போர்ட் இருக்கும். அதே மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாருக்கூடயும் நெய்பர்ஸோட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள், இப்ப நாங்க குலதெய்வத்துக்கு போய் நாங்க அதாவது பொங்கல் வைக்க போறவங்க, கெடா வெட்ட போறவங்க அப்படின்னு எதிர் வீடு பக்கத்து வீடு எல்லாரையும் கூட்டின்னு போயிட்டு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட டூர் ஒன்னா போறது, ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பொருட்கள் காசிக்கு போயிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி சிலையை வாங்கிட்டு வந்து கொடுத்து நம்ம உறவாடுறது, அந்த மாதிரி எல்லாருக்கூடயும் ஒரு நல்ல உறவு அப்படின்னு மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன டூர்ஸ், இங்கேருந்து நாங்க வந்து பாருங்க ஒரு நவகிரக ஸ்தலங்களுக்கு நாங்க டூர் போயிட்டு வந்தோம். இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போறதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குருனோட பார்வை 7ஆம் பாவத்தை பாக்குறான். இது வரைக்கும் நல்ல 30 வயசு ஆயிடுச்சுங்க, திருமணமே ஆகல, 39 வயசு ஆயிடுச்சுங்க, திருமணமே ஆகல, நல்ல வரன் வரும். உன்னோட குணத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு வரன் அப்படின்றது வரும். லவ் ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் குருக்கு எடுக்க மாட்டார். இந்த மாதிரி எல்லாம் இருக்கு உங்களுக்கு கூட, அதெல்லாம் வந்து வயசு பிள்ளைங்களா லவ் பண்ணது இல்லைங்களா, நல்ல பிள்ளையா வந்து கிடைக்கிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. பாக்கியஸ்தானத்தை பாக்குறார். ஹையர் எஜுகேஷன் படிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்க ரிஷபராசி அன்பர்களுக்கு நிறைய பேருக்கு மேல் படிப்பு அப்படின்னு படிக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. ஒரு தொழில் அப்படின்னு செஞ்சாங்கன்னா போதும், செய்யக்கூடிய தொழில அபரிவிதமான லாபம் வரும், அதுக்கான பிராப்தம் உண்டு. அதுக்கும் மேல ராகு 10ல இருக்காரு. 10ல இருக்க இந்த குரு பயிற்சி காலகட்டத்துல ராகு 10ல இருக்காரு. 10ல இருக்க ராகு செய்யக்கூடிய தொழில ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். இதுவும் பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் வேணும். எதை பேஸ் பண்ணி சொல்றோம் அப்படின்னா, கேத்து சுகஸ்தானத்துல இருக்காரு. அப்ப வெளிநாடு போறதுக்கான பிராப்தம், வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் எல்லாமே இருந்தாலும் இவங்க ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனம் அப்படின்றது வச்சுக்கணுமா. ஓகே மேம். இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பலனா தரணும் அப்படின்னா அவங்க எந்த கோவிலுக்கு வந்து போயிட்டு வரணும் மேம்? பொதுவாவே வந்து பாத்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் அன்பு அப்படின்றத வச்சுதான் ஏமாறுவாங்க. என்னம்மா சாப்பிட்டியம்மா, தூங்குனியம்மா, சாப்பிடுமா முதல்ல போதும் ரிஷபத்தை கவுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். இள வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, நல்ல அனுபவப்பட்ட ஒரு மத்தியம வயசு பர்சனாலிட்டியா இருந்தாலும் இள வயசு பிள்ளை காதல் அப்படின்ற மாதிரி ஏமாந்துரும். மத்தியம வயசு பர்சனாலிட்டிஸ் என் மேல உண்மையான பாசம் வச்சுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏமாறுவாங்க. அப்ப தப்பானவங்க இவங்க கிட்டயே வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துல எப்பயுமே ரிஷபம் வந்து பாத்தீங்கன்னா அம்பிகையை வழிபாடு பண்ணணும். அம்பிகைக்கு எத்தனையோ பதிகங்கள் இருக்கு இல்லையா. அப்ப முடியும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா லலிதா சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணலாம். அது ரொம்ப பெரிய பதிவு, எங்களால முடியாதுமா அப்படின்னா இந்த ஐகிரி நந்தினி ஸ்லோகம் இருக்கு தெரியுங்களா, மைஷாசுர மர்தினி ஸ்லோகம், ஐகிரி நந்தினி நந்தித்த மேதினின்னு வரும். அதை தினம்தோறும் பாராயணம் பண்ணிட்டு ரிஷபம் பாட்டுன்னு அவங்க வேலையை செய்யறாங்க அப்படின்னா எல்லாமே சூப்பரா இருக்கும்மா. ரிஷபம் இந்த குரு பயிற்சி எக்ஸலண்டா இருக்கும்மா, கவலையப்பட வேண்டாம். ஓகே மேம்.